மத்திய பிரதேசத்தில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பணம் கொடுத்து ஊடகங்களில் சாதகமாக செய்திகள் வரவைத்ததாக நரோத்தம் மிஸ்ரா மீது பெய்ட் நியூஸ் குற்றச்சாட்டு எழுந்தது. ராஜேந்திர பாரதி என்ற காங்கிரஸ் எம்எல்ஏ அளித்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் நரோத்தம் மிஸ்ராவிற்கு 2013ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றமும் அதன் பிறகு உச்சநீதிமன்றமும் சென்றார். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தடை விதிக்க மறுத்துவிட்டன. இதையடுத்து கடந்த ஆண்டில் நரோத்தம் மிஸ்ராவிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் பெய்ட் நியூஸுக்காக செலவிட்ட தொகையை தேர்தல் செலவு கணக்கில் காட்டவில்லை என்ற அடிப்படையில் நரோத்தம் மிஸ்ராவை தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்துள்ளது. தாட்டியா தொகுதியிலிருந்து அவர் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் செலவு கணக்குகளை உரிய காலத்தில் காட்டத் தவறினால் தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. 2018ஆம் ஆண்டில் மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நரோத்தம் மிஸ்ரா தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனால் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான அமைச்சரவையில் 2ஆம் இடத்தில் இருப்பவர் என கருதப்படும் நரோத்தம் மிஸ்ரா அமைச்சர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் வலியுறுத்தியுள்ளன.